ஒரு பெயர் வைப்பதற்கு வேற ஒருத்தரை நாடுறதை விட அந்த பெயர் நீங்க வச்சதாக இருக்கும்போது இன்னுமே வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பையன் உங்களுடைய குழந்தை உங்களுடைய பெயர்களை சுமந்துக்கிட்டு இருக்கும். நீங்க சச்ச பெயர்களை சுமந்துக்கிறது ஒரு பெருமை. இப்போ ஒரு பெயர் என்பது யார் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதுவாகவே வைத்துக் கொள்கிறது. பெயர் என்பது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை குறிக்குது. அந்த சப்ஜெக்ட் என்ன பலன் கொடுக்குதோ அந்த பலன்களை கொடுக்கும். ஒருத்தருக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னா அவருக்கு புதன் கொஞ்சம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாக இருந்தால் அவருக்கு 2 பெயர்கள் வரதை பார்க்கிறோம், நாமங்கள். அப்ப அந்த நாமங்கள் 2 நாமங்கள் வரும்பொழுது அல்லது குரு வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் 2 நாமங்கள் வரதை பார்க்கிறோம். புதனுடைய பேர் யாருக்கு இருந்தாலும் அவருக்கு பொதுவாகவே சொத்து, வில்லங்கங்கள், காதல், இது எல்லாத்துலயும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை படிப்படியாக ரொம்ப சிம்பிளா சின்ன சின்ன தகவல்களாக பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் ரொம்ப முக்கியமான யூனிக்கான ஒரு விஷயம். இப்போ நான் என்னுடைய வீடியோக்கள் எதில் பார்த்தாலுமே இந்த பெயர்களை வச்சு சில பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பெயர்களை எப்படி புரிந்து கொள்வது, அல்லது வைக்கக்கூடாத பேருன்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை இந்த பேர் வச்சா சூப்பராக வந்துடலாம் ஏதாச்சும் இருக்கா? நிறைய பேர் என்னோடய வீடியோக்கள் பார்த்துட்டு, சார் இந்த பேர் வச்சுருக்கேன், பேர் மாற்றிக்கலாமா அப்படிலாம் ஆலோசனைலாம் எனக்கு கேட்குறீங்க. நான் பேர் ஆலோசனை தரது இல்லை, குழந்தைகளுக்கு பேர் வச்சு தரதும் இல்லை. ஏன்னா அது உங்களுடைய உரிமை. நீங்கள் தானே குழந்தை பற்றிங்க, அது எதுக்கு வேறு ஜோசிக்காரன்ட்ட கேட்டு பேர் வைக்கிறீங்க? உங்கள் குழந்தையோட பேர் தப்போ ரைட்டை நீங்கள் வைங்க. ஏன்னா யார் வச்சாலும் ஜாதகத்தில் கூடிய பேர் தான் வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நம்ம வைக்கிறதுனாலலாம் பேரோ வாழ்க்கையோ மாறாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன, உங்கள் குழந்தை ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதனுடைய பெயரை யாராவது வச்சு கொடுத்துருவாங்க. ஒருவேளை ரமேஷ்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கணும்னா அது நீங்க வச்சாலும் ரமேஷ் தான் வைப்பீங்க, உங்களே அறியாம. நீங்க கூகுள் சர்ச் பண்ணுவீங்க, திடீர்னு ரமேஷ்ன்ற பேர் உங்க கண்ணுக்கு முன்னால தெரியும் இயற்கையாவே. அதை வைக்கணுன்ற ஆர்வம் நீங்களாக தான் வைப்பீங்க. எனவே ஒரு பெயர் வைப்பதற்கு வேற ஒருத்தரை நாடுறதை விட அந்த பெயர் நீங்க வச்சதாக இருக்கும்போது இன்னுமே வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பையன் உங்களுடைய குழந்தை உங்களுடைய பெயர்களை சுமந்துக்கிட்டு இருக்கும். நீங்க சச்ச பெயர்களை சுமந்துக்கிறது ஒரு பெருமை. அப்படின்ற அடிப்படையில் எதுக்கு எடுத்தாலும் ஜோசியர்கிட்டே ஐடியா கேட்காதீங்க. ஜோசியருக்கு அதாவது ஜோசியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே அவருக்கு அனுபவம் இருக்கே தவிர இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஐடியா கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை. புதுசா அதாவது ஒரு ரூட் போட்டுலாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க ஒரு 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறீங்கன்னா என்ன சொல்ல முடியும்னா, சார் ஜாதகத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய முதலீடு செஞ்சு தொழில் பண்றதுக்கான அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கு, கண்டிப்பாக நீங்க செய்வீங்க. அல்லது இது மாதிரி பேர்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும், இது மாதிரி பேர்களில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் வருவாங்க, இவங்க உதவுவாங்க, இந்த காலங்களில் இது நடக்கும்னு சொல்லாமே தவிர, சார் உங்க தொழிலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 200 கோடி ரூபா பிசினஸுக்குள்ள ஐடியா கொடுக்குற அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது. நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ ஒரு ஜோசியருக்கான ஒர்த்து என்ன, அவர் சொல்லக்கூடியது ஜாதகக்கூடிய கிரக நிலைகளை அனுமானித்து சொல்லாமே தவிர அவர் புதுசாக ஏதாச்சும் ஐடியா கொடுக்குறாரு, இந்த பேரை மாத்தினா ஜெயிச்சிடலாம், இதை மாத்தினா ஜெயிச்சிடலாம், அந்த ஆள் பேரை மாத்திருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க குமார்னு பேர் வச்சுட்டு வரீங்க, சார் உங்க பேரை முத்துக்குமார்னு வச்சா ஒரு கப்பல் வாங்கிடலாம்னா என் பேரை மாத்தி 2 கப்பல் ஓடணுமா இல்லையா? என்ன வங்காள விரிகடாவில் என் கப்பல் 4 நிற்கணுமா இல்லையா? இல்லைங்களா? அப்படி எனக்கு எதுவுமே இல்லைன்றப்ப நான் உங்களுக்கு எப்படி கப்பல் முதலாளியா அவருக்கு ஐடியா கொடுக்க முடியும்? சரியா புரிஞ்சுக்கணும், ஜோசியரை எந்த அளவுக்கு நம்பணும். அப்போ உங்க ஜாதகத்துல கப்பல் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், கண்டிப்பா ஓட்டிடுவீங்க சார், நீங்க பேர் வச்சாலும் வைக்காட்டாலும் ஓட்டுவீங்கன்னு ஒரு ஜோசிக்காரன் சொன்னா அது கரெக்ட், சரிங்களா? இப்ப நான் 2 கப்பல் வாங்குறதுக்கு உங்களுக்கு பேரை மாத்தி கொடுத்தேன்னா எனக்கு 500 கப்பல் ஓடணும், டெய்லி 2 பேரா மாத்தி கெசட்ல மாத்தி கப்பலா ஓட்டிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? சரியா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு பெயர் என்பது யார் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதுவாகவே வைத்துக் கொள்கிறது. நீங்க அந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டா கூட எவனாச்சும் ஒருத்தன் பேர் வச்சு கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு விட்டுருவான், சரிங்களா? அதனால பேர்கள் ஒரு ஜோசிக்கார்ட்ட அட்வைஸ் கெடுத்து தான் வைக்கணும். அதே மாதிரி பேர்களை கூட்டி, பிறந்த தேதியை கூட்டு எண், கழித்தல் எண், அப்படி இப்படின்னு சொல்லி அடி முடி அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணு வச்சு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெயர் என்பது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வெளிப்பாடுகளாக வருகிறது, ஓகேங்களா? அப்ப இதுல நல்ல பேர் கெட்ட பேருன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பேர் தானே இருக்கும். ஓகே, இப்ப ஒருத்தனுக்கு முட்டாள்னு பேர் வைக்கிறோம், ஓகேங்களா? அவன் முட்டாளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஜாதகத்தில் பெரிய அறிவாளியா இருந்தானா அவனுடைய செயல்பாடுகள் அறிவாளியா இருக்கும், அவன் பேர் மட்டும் தான் முட்டாளா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனவே நீங்க செல்வம்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். யாரெல்லாம் செல்வம் பேர் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் செல்வின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா காசுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு செல்வம் பேர் வச்சாச்சுல, அவர் பாட்டுக்கு கோடீஸ்வரனா வாழ வேண்டியதானே? ஆனா முடியாது. ஏன்னா அவர் ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கிறதுனால செல்வம் அவர் எதுக்காக ஏங்குறாரோ அதுவே அவருடைய பேரா மாட்டிக்கிச்சு, ஓகேங்களா? அப்ப இதுல நல்ல பேர் கெட்ட பேருன்றது கிடையாது. நம்ம பேசுறது என்னன்னா, ஒரு கிரகம் எந்த மாதிரி அமைப்பு இருந்தா இந்த பேர் வரும், இதுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதை நம்ம வேணா புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வேலுன்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன்.
வேலு அப்படின்னு பேர் இருக்கு. வேலுன்னா என்ன அப்படின்னா, வேலுனா ஒரு ஆயுதம் அல்லது உலோகம். நம்ம பேர்ல உலோகம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, வேலுன்ற பேருக்கு உலோகம். மணிங்கிற பேரு உலோகம். மணிங்கிறது வந்து 2 மணி இருக்கு. ஒன்று அறிவை குறிப்பிடக்கூடியது மணி. சுப்பிரமணி அப்படின்னா சுத்த அறிவுன்னு அர்த்தம். அதுக்கு மணின்றது ஒரு சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒளின்றது பேர் அறிவுன்னு சொல்றாங்க. அப்போ ஒளி 2 ஒளி இருக்கு. 2 அதாவதுங்க மணி வந்து ஓசையை ஏற்படுத்தும், வெளிச்சத்தை ஏற்படுத்தாது. ஆனா அறிவுக்கு வெளிச்சம்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப இந்த மணியை எதுக்கு கொண்டு போய் அறிவா வச்சாங்கன்ற கேள்விகள் நிறைய இருக்கு. அப்ப காரணங்கள் அப்படிங்கிறத பேர்களுக்கான காரணங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்ப வேலுங்கிற பேரு, மணிங்கிறதும் உலோகம் தான். தண்டபாணின்னு பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அடுத்து வேல் ஆயுதம். இப்ப பாத்தீங்கன்னா பாணிங்கிறது, தண்டம்ங்கிறது வந்து ஒரு முருகன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அத தண்டபாணி ஏந்திரிக்கக்கூடியவர். அடுத்து வேலாயுதம், ஆயுதம்னு வருது இல்லையா? வேலுங்கிறது ஆயுதம். இந்த மாதிரி ஆயுதங்களுடைய பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ சரியா புரிஞ்சுக்குங்க. வேலாயுதம், மணியை கூட விட்டுருங்க. வேலாயுதம், தண்டாயுதபாணி, வேலு, இந்த மாதிரி பேர். வேலுலே வந்து சக்தி வேலு, ஞானவேலு, தங்கவேலு, வேல்முருகன், இந்த மாதிரி பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கால் நரம்பு பிரச்சனை இல்லைன்னா பல்லு செட்டு உடஞ்சு பல்லு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, செட்டு கிளிப் போட்டிருக்க மாதிரி மாட்டிக்குவாங்க. அப்போ இது எதுக்காக வருது அப்படின்னா, அவங்க ஜாதத்துல சனியும் ராகுவும் இணைஞ்சிருந்தா தான் அந்த வேலுங்கிற பேரும் இந்த செட்டு பல்லு பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து வீட்டில் தைராய்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், நரம்பு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், இந்த ஹார்ட் பிரச்சனை அவங்க குடும்பத்தில் அடிக்கடி எல்லாருக்கும் இருக்கும். அப்போ இந்த பேர் எப்படி இந்த பக்கமாக வந்துச்சு அப்படின்னா, இந்த பேருக்கான இந்த கிரகத்துக்கான, அப்போ அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க பல்ல நரன்னு கடிச்சிட்டே இருப்பாங்க நைட்டு தூங்குறப்ப. மேல இருந்து அடிக்கடி கட்டில இருந்து கீழே விழுகக்கூடிய யாராச்சும் உங்க குழந்தையோ இல்லைன்னா பெரிய ஆளுகளோ கூட கட்டில இருந்து அடிக்கடி தூங்குறப்ப கீழே விழுகிறாங்க அப்படின்னா, அந்த அவங்க குடும்பத்தில் கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு சனி ராகும் ஒரே கட்டத்தில் இருக்கும். அப்போ அவங்க குடும்பத்தில் இந்த ஆயுதங்கள்ட்ட பேர் வரும். அப்போ என்னன்னா, நாங்கள் புரிஞ்சுக்கிறது, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரகம், அந்த கிரகத்தினுடைய பலன்கள், அந்த கிரகம் அமைக்கக்கூடிய சில பண்புகள், அதை ஒட்டி வரக்கூடிய பெயர்கள், இது எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பேரை மாத்துறது? அந்த ஆள் ஜாதகத்தில் சனி ராகு இருக்கு, அவர் எப்படினாலும் இடிச்சுக்குவாரு, பல்ல உடச்சுக்குவாரு, கீழே விழுந்துருவாரு, நரம்பு பிரச்சனை வரும், தைராய்டு மாத்திரை சாப்பிடணும்னா இவருக்கு நான் வேலுன்றதுக்கு போல வேற என்ன பேரை மாற்றி வைக்கிறது? வேற பேர் வச்சா கூட அவருக்கு என்ன ஆகுது? பேர் வாழ்க்கை மாறாது. அப்போ மூர்த்தி அப்படிங்கிற பேரை நம்ம பார்க்குறோம். மூர்த்தி அப்படிங்கிற பேரு, சந்தோஷ் அப்படிங்கிற பேரு, நாராயணன், ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி புதன் காம்பினேஷன்ல வரும். அப்போ சூரியன் சனி புதன் காம்பினேஷன்னா பொதுவாக கால் அரிப்புகள் வர்றது ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ், முதுகுத்தண்டு பிரச்சனை வருது, தலையில் அடிபடுறது, அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறது, இதெல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்கானா? ஆமா, பேருக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, ஜாதகத்துக்கும் இந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு. பொதுவாக எந்த பேரை வைக்கிறோமோ அந்த பேருனுடைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு ஸ்ரீன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸ்ரீனா லட்சுமியுடைய பேர். ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்கவங்களுக்கு பாருங்களேன், அந்த குடும்பத்தில் யாருக்குமே கல்யாணம் ஆகாது. மேக்ஸிமம் 29 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும் ஆண்களுக்கு. திருன்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த தலைவரை வேணாலும் எடுத்துங்க, தொண்டனை வேணாலும் எடுத்துக்கங்க, திருன்னு யாராச்சும் பேர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஸ்ரீன்னு ஒரு பெண் இருக்குது, அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். செல்வி, சித்ரா, லட்சுமி, லதா, சுந்தரி, ஐஸ்வர்யா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஆண்களுக்கெல்லாம் திருமணம். அப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா பேர் சித்ரா. சித்ரா பையன் எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 30 வயசு ஆயிடுச்சு சார் அப்படின்னுவாங்க. சரிங்களா? அப்போ வெறும் அவங்க அம்மாவுடைய பேர். இப்போ நீங்கள் அவங்க அம்மாவுக்கு பேர் மாற்றுவீங்களா? கேள்வி கரெக்டுங்களா? நான் சொல்றது, ஒரு பையனுக்கு சித்ராவுடைய பையனா இருந்தா, செல்வியோட பையனா இருந்தா, லதாவுடைய பையனா இருந்தா, அந்த பையனுக்கு 29 வயசுக்கு மேலே தான் கல்யாணம்னு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு இருந்துச்சுன்னா, இந்த அம்மாவுக்கும் பேர் மாற்றணும் இல்லையா? அவங்க அம்மாவுக்கு பேர் மாற்றினா அப்பாவுக்கும் பேர் மாற்றணும். தெருவில் இருக்க பூரா பேர் மாற்றிட்டு அலைஞ்சிருந்தா நம்மளுக்காக என்ன வருது? அப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கிறது தான் பேரா வருது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் சுமதி, மதி, சரிங்களா, நிலா, கிருஷ்ணன், இந்த மாதிரி பேர்கள். அப்புறம் ஆறினுடைய பேர்கள். ஆறினுடைய பேர் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, இந்த மாதிரி பேர்கள். அதுக்கப்புறம் நட்சத்திரங்களுடைய பேர். ரேவதினு சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க, சுவாதின்னு பேர் வச்சிருப்பாங்க, சித்ரா அப்படின்னு, இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய பேர்கள். இதெல்லாம் சந்திரனுடைய பேர்கள். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எப்பயுமே. அதனாலதான் ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் மன அழுத்தம் வருதுன்னா, சந்திரனுடைய தொழில் ஐடி. உடனே ஐடியில் இருக்கிறவங்க பூரா நிறைய அப்படி மனசை குழப்பி அப்படி மூளை குழப்பி கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. அது சந்திரனுடைய தொழில், அதனால மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் டிரைவிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். யாரெல்லாம் உணவு தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மன அழுத்தம் இருக்கிறது காரணம் அது சந்திரனுடைய தொழில். எந்தாச்சும் மாடு வச்சு வளர்க்குறாங்க இல்லைங்களா, மாடு வேளாண்மை பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே கூட போக முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தில் மாட்டிக்குவாங்க. காரணம் என்ன? சந்திரன் அங்கே அதிகாரமா இருக்கும். அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரன் பலமாகும் போது சந்திரனுடைய பேரை எடுத்துட்டு வரும். அப்போ இதில் நல்ல பேர் கெட்ட பேர்னு எதுவுமே இல்லை, அவங்களுடைய ஜாதகப்படி பெயர்கள் வருது. எனவே ஒரு பெயர் என்பது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை குறிக்குது. அந்த சப்ஜெக்ட் என்ன பலன் கொடுக்குதோ அந்த பலன்களை கொடுக்கும். ஒருத்தருக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னா அவருக்கு புதன் வந்து கொஞ்சம்
வக்ரமாகவோ பரிவர்த்தனையாக இருந்தால் அவருக்கு 2 பெயர்கள் வரதை பார்க்குறோம், நாமங்கள். அப்போ அந்த நாமங்கள் 2 நாமங்கள் வரும்பொழுது, அல்லது குரு வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் 2 நாமங்கள் வரதை பார்க்குறோம். அப்படி பேர்கள் 2 பேர்கள் வரும்போது இந்த பேருக்கும் அந்த பேருக்கும் தொடர்பு இல்லாத பேர் வரும். நிறைய பேருக்கு தொடர்பே இல்லாத பேர்கள் வரும். அப்போ இந்த பேர்ல இருந்து இந்த பேருக்கு இயற்கையாகவே மாறுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பேருனுடைய, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் வந்து ராமன், ஒருத்தர் பேர் லட்சுமணன். ராமன் அப்படிங்கிறவருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ராமன் அப்படிங்கிறது புதனுடைய பேர். புதனுடைய பேர் யாருக்கு இருந்தாலும் அவருக்கு பொதுவாகவே வந்து சொத்து, வில்லங்கங்கள், காதல், இது எல்லாத்துலயும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். தோல் நோய்கள், அப்புறமா நரம்பு சம்பந்தமான விஷயங்கள். அதனாலதான் ராமபுரான் ப்ளூ கலர்ல இருக்கிறார். ஓகேங்களா? லட்சுமணன் அப்படின்னு பேர் வச்சா என்ன வரும்? லட்சுமணன்னா சுக்கிரன், அவருக்கு திருமணமே ஆகாம போயிடும். திருமணம் ஆகுறதுல பிரச்சனை வரும், திருமண வாழ்க்கையில குழப்பம் வரும். அவ்வளவுதான். அப்ப ஒரே பேரு, இப்போ அவருக்கு ஒருத்தருக்கே வந்து ராமன் ஒரு பேர் இருக்குது, அது வரைக்கும் ஒரு அவருக்கு லட்சுமணன் பேர் வாங்கினா லட்சுமணனுடைய பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பேர் மாத்துறது நீங்க நினைச்ச மாதிரி மாற்ற முடியாது. தப்பாக்கப்பா மாத்திட்டீங்கன்னா வாழ்க்கை வீணா போயிடும். எனவே பேர்கள் என்பது ஜாதிலிருந்து விளைவதை தவிர நீங்க புதுசா வச்சு அதை மாத்தலாம் முடியாது, ஜாதத்தை மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க பேரை வந்து வேற பேர் வைக்கனாலும் ஜாதத்தில் கூடிய பேர்கள் தான் வருமே தவிர புது பேர்கள் வராது. எனவே உங்க ஜாதகத்தை தாண்டி நீங்க வந்து ஒரு மாட்டுக்கு எப்படி நம்ம வந்து கயிறு கட்டி விட்டா ஒரு அந்த குறிப்பிட்ட வட்டத்தில் சுத்துமோ, அது போல நம்மளுடைய ஜாதகம் தான் நம்மளுடைய வட்டம். நீங்கள் என்ன பேர் மாற்றினாலும், என்ன ஊரை மாற்றினாலும், நீங்கள் மேக்கப் போட்டு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் மாற்றி, செட்டப்பை மாற்றி, கெட்டப்பை மாற்றி, அப்போ வச்ச பேரை மாற்றின்னு ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் பாடுற மாதிரி என்னத்தை மாற்றினாலும் உங்களுடைய பவுண்டரிங்கிறது அந்த வட்டம் தான், உங்களுடைய ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தை தாண்டி உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுங்க. இது போல நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த விடைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.